இன்றைக்கி நான் எப்படி உங்களுக்கு ட்ரை ரசப்பொடி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் என்னோட மெத்தடில். இந்த ரசப்பொடி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வேணுங்கிற போது ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 100 கிராம் பெப்பர், ஜீரகம் வந்து 25 கிராம். 100 கிராம் பெப்பர் போடணும், 4ல் 1 பங்கு தான் போடணும். ஜீரகம் 20, வெந்தயம் வந்து 1 ஸ்பூன், கட்டிக்காயம் வந்து ஒரு 10 கிராம். ஆமாம், கடைகளில் கிடைக்கும், நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் மொத்தமாக வத்தல் வந்து 100 கிராம். நீங்கள் மொத்தமாக வீட்டில் வாங்கி வச்சுருங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் மிஷின் இருந்தால் அதில் வெயிட் போட்டு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு, மல்லி விதை ஒரு 2 ஸ்பூன். நம்ம வெந்தயம் போட்டோம்னா அந்த ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் மல்லி விதை. இப்போ வந்து நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் போட்டுருவோம். ஏன் வெந்தயம் போடுறோம் அப்படின்னா, அந்த சட்டி வந்து சூடாகும்போது ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயம் போட்டு வறுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக வரும். கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் உங்கள் வீட்டில் எதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து கொஞ்சம் தான், அதனால் வந்து நான் இந்த மாதிரி வந்து கரண்டி யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து சுற்றி விடுறேன். எப்படி சர்க்கஸில் சைக்கிள் வந்து சுற்றுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம்ல, ஒருத்தர் சைக்கிளில் வந்து உள்ள ஒரு கூடையில் வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் சுற்றுவார் பாருங்கள். நல்லா ரோஸ்ட்டு கருப்பாகிற வரைக்கும் வைக்க வேண்டாம். வெந்தயம் எல்லோ கலர்லேருந்து கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம வறுபடுத்தா போடும். அதுக்கப்புறம் கட்டிக்காயம் போடுங்க. கட்டிக்காயம் வந்து எப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். 5 போடுறதுனால குவான்டிட்டி கம்மி தான். நம்ம பாத்திரம் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும், அதுவே வந்து அதை எவாப்ரேட் பண்ணிடும். கட்டிக்காயம் வந்து எப்படி வறுத்துருக்குன்னு பார்க்குறதுக்கு அதோட ஷேப்பில் இருந்து நம்ம அமுக்குனா கையில் வந்து இப்படி வந்து அமுக்கி பார்த்தா நல்லா நசுங்கும். அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து 4 பக்கமும் பொரிஞ்சு ஊப்பி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து அதை எடுத்து இந்த தட்டில் போட்டுடலாம். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ரசம் செய்கிறது தான் எல்லாருக்கும் பிடிக்கும். பட் எல்லா டைமும் வந்து நமக்கு வந்து அது செய்கிறதுக்கு முடியாது. அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ளேவர் உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்குன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. லைட்டாக அந்த கருவேப்பிலை வந்து அந்த க்ரீன் மாறாமல் சூடேற வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். ரொம்ப நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம ஜாஸ்தி வறுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது, ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா இருக்காது. அப்புறம் வந்து மல்லி விதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. மல்லி விதை எப்படி வறுபட்டிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னா அதை எடுத்து நம்ம வந்து வாயில் போட்டு மென்று பார்த்தோம் அப்படின்னா நரன்னு கடிபட்டால் போதும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். அது ஜஸ்ட்டு சூடேறினா போதும். நம்ம கையில் இப்படி அள்ளி பார்க்கும்போது சூடு நமக்கு தெரியணும். அப்புறம் வந்து ஜீரகம் போட்டுருங்க. ஜீரகம் ஏன் நம்ம வந்து ஜாஸ்தி போடக்கூடாது அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்ட் கிடைக்காது. மிளகோட டேஸ்ட் வந்து கிடைக்காது. ஜீரகம் வந்து டேஸ்ட்டை வந்து சப்புன்னு ஆக்கிரும். ஸோ அதுக்கு 25 கிராமே போதுமான அளவு. என்ன 100 கிராம் மிளகு 100 கிராம் வத்தல் போடுறோம், 25 கிராம் போதுமா அப்படின்னா போதும். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கட்டிக்காயம் நம்ம போட்டுறோம் 10 கிராம், வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். வெந்தயமும் மல்லி விதையும் நமக்கு அடிஷ்னல் ஃப்ளேவர். ரசம் வந்து சூப்பராக கல்யாண ரசம் மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த ரசப்பொடி பாருங்கள், நம்ம லாஸ்ட் வந்து மிளகை போட்டு வறுக்கணும். மிளகுமே அப்படி தான், ரொம்ப ஜாஸ்தி போட்டு நான் வறுக்கிறேன் அப்படின்னு சில பேர் ரொம்ப வறுப்பாங்க. இது வந்து ஒரு 100 கிராம் எல்லாம் சேரும்போது நமக்கு ஒரு 1/4 கிலோ 300 கிராம் அளவுக்கு வந்துடும். இப்போ வரும்போது 1 மாதம் 1.5 மாதம் வந்து நமக்கு வந்து ரசத்தை வந்து நம்ம ரசப்பொடி வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த 1-2 வைக்காது, சூப்பராக இருக்கும். நமக்கு இந்த ஃபேரக்ஸ் ஸ்பூன்லாம் இருக்கும்ல, ஒரு ஆரஞ்சு கலரில், அது வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னாலே 4 பேருக்குரிய ரசத்தை செய்யலாம். ஒரு ஸ்பூன் போட்டுட்டு 2 தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு வெள்ளைப்பூடை தட்டி போட்டுருங்க, கருவேப்பிலை மல்லி போட்டுருங்க, கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிடுங்க, உப்பை போட்டுருங்க, தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதோட ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ரசம் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியும்ல நமக்கு, அந்த அளவுக்கு வந்து அந்த நம்ம தண்ணி மாதிரி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப தண்ணியாக வச்சாலும் டேஸ்ட் இருக்காது. அந்த ஃபேரக்ஸ் ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் வந்து 4 பேர்த்துக்கு வந்து சூப்பராக இருக்கும் ரசம். இந்த ரசம் நம்ம செஞ்சு வச்சுட்டு நைட்டு சுண்டை வச்சுட்டு நம்ம மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வத்தல் வந்து நம்ம லாஸ்ட்டு ஏன் போடுறோன்னா சட்டி நல்லா சூடாயிரும்ல, அந்த ஹீட்லேயே வந்து இது வறுபட்டுரும். ஃபஸ்ட்டு நம்ம வத்தலை தூக்கி கொட்டினோம் அப்படின்னா அது வந்து வறுபடாது.
இன்னொரு அடிஷ்னலும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சில பேர் வந்து வெயிலில் கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு எடுப்பாங்க. நான் கூட கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்து தான் செஞ்சேன். அப்போ வந்து இன்னும் நல்லாயிருக்கும். எந்த பொருளா இருந்தாலுமே ஜாஸ்தி நம்மள வெயில்ல காய வைக்க விடாது. அதோட இயற்கை தன்மை போயிரும். எல்லாமே லிமிட் தானே. ஸோ நீங்கள் இதை வறுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வறுங்க. இந்த ரசப்பொடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பசங்க ஃபாரின்ல இருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான ரசம் அது செஞ்சுக்குவாங்க. ஃபேரக்ஸ் ஸ்பூன்லேயே 1/2 ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா 2 பேருக்குரியதுக்கு போதுமான அளவு. இப்போ உங்களுக்கு பருப்பு ரசம் வேணுன்னா கொஞ்சம் பருப்பை வேக வச்சு இந்த ரசத்தோடு சேர்த்துருங்க. சூப்பராக இருக்குங்க. அப்புறம் வந்து நீங்கள் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் ரசத்துக்கு எப்படி தாளித்து கொட்டுவீங்களோ, நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மெத்தடில் ரசம் செய்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க. இந்த ரசப்பொடியை வந்து 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ எல்லா டைமும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யணுன்னா நமக்கு வந்து சில சமயங்களில் வந்து ஒத்து வர மாட்டேங்குது. வெளியில் போயிட்டு வர்றோம் செய்கிறதுக்கு, ஐயோ ரசம் கூட செய்கிறதுக்கு வந்து நமக்கு சோம்பேறியாக போகுது. பாருங்கள், இப்போ வந்து மிக்சியில் வந்து நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கட்டிக்காயம் போட்டுருவோம். ஏன்னா எல்லாத்தோடையும் சேர்த்து அதை வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணோன்னா அது வந்து அடிபடாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து கட்டிக்காயத்தை போட்டு நல்லா வந்து நைஸ் பண்ணிக்கிறோம். முக்கியமான விஷயம் ஒன்று எப்படின்னா, இந்த ரசப்பொடி வந்து கோர்ஸாக தான் இருக்கணும், கொரன்னு தான் இருக்கணும். நீங்கள் நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட்டே வராது. நீங்கள் இந்த ரசப்பொடியை வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க, நிம்மதியாக இருக்கும். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு வச்சுக்கிறது. பாருங்கள், இப்போ வந்து அப்புறம் கடுகு இல்லை, மிளகு, ஜீரகம் எல்லாமே நம்ம வறுத்தோம் இல்லையா, போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்தாலே வந்து இது அரைப்பட்டுரும். ஏன்னா இது எல்லாமே சின்ன பொருள் தான். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள். ரொம்ப நேரம் மிக்சியை வந்து வைக்காதீங்க. ஒரு பல்ஸில் ஜஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் திறந்து பாருங்கள். மிளகு அரைப்படலைன்னா திருப்பி ஒரு பல்ஸ், அவ்வளோதான். பாருங்கள், போதும் இந்த அளவுக்கு. இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் பாருங்கள், வத்தலை வந்து நம்ம மிக்சியில் போட போகிறோம். வத்தலை கூட நைஸாக அரைக்கக்கூடாது. நான் அதை சொல்லிக்கிட்டே கோர்ஸாக இருந்தால் தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டே. கோர்ஸாக இல்லைன்னா கொரன்னு தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சோன்னா ரசத்துக்கு வந்து டேஸ்ட்டே கிடைக்காது. இது நாங்கள் எப்போவுமே வந்து செஞ்சு வச்சுக்குவோம். எப்போயாச்சும் ஒரு நாள் தான் நம்ம வந்து எலுமிச்சம்பழம் ரசம் வைக்கிறோம், மிளகு ரசம் வேணும், முடியலை அப்படிங்கிறப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து மிளகு ரசம் வைப்பேன். மிளகு ரசத்துக்கு வந்து நம்ம வந்து வத்தல் சேர்க்க மாட்டோம் இல்லையா, மிளகு ஜீரகம் மட்டும் அரைச்சி லைட்டாக 2 வெள்ளைப்பூடை தட்டி போட்டு தக்காளி மட்டும் பசைஞ்சு விட்டு ரசம் செய்வோம், புளி ஊற்றாமல். அது வந்து பத்திய ரசம். இது வந்து பொதுவாகவே இந்த ரசப்படி பேச்சுலர்ஸ்க்கு வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், வத்தல் வந்து நைஸாக அரைக்கலை நான். அந்த விதையெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும்போதே நம்ம வந்து எடுத்து ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு எல்லாத்தையும் இதில் சேர்த்து 2யும் வந்து மிக்ஸ் பண்ணணும் இல்லையா. அப்போ வந்து ஒரு பல்ஸ் கொடுத்தாலே மிக்ஸ் ஆகிரும். நீங்கள் 2யும் வந்து மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு ஒரு பல்ஸை ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு கோர்ஸாக தான் இருக்கணும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரசத்தை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். எங்கள் பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மல்டி என்டர்டெயின்மெண்ட் சேனல் வித் குக்கிங். இது வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள், சஜஷன் கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச ரெசிப்பியை வருங்காலங்களில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் எப்படி செய்கிறேங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். டூ வாட்ச்.